ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபோட்டோ காப்பி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இது ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்கான வீடியோ தான். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்க. ஸோ அதான் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ காப்பி வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ காப்பியை செக் பண்ணுறப்போ உள்ள அவங்க எழுதியிருக்க ஹேண்ட் ரைட்டிங் அவங்களோடது கிடையாது. டோட்டலாக பேப்பரே பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரோட பேப்பரோ வந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்க கிட்ட நான் வந்து வேற ஏதாச்சும் அவங்களோட பேப்பரை வந்து ஹேண்ட் ரைட்டிங் கேட்டேன். ஸோ நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் இந்த ஹேண்ட் ரைட்டிங் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ காப்பியில் மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ மேபி வந்து ஏதாச்சும் ஆவரேஜாக படிக்கிற இல்லை வீக் ஸ்டூடெண்ட்டோட பேப்பரை கூட இருக்கலாம். இவங்க நல்லா தான் அந்த பேப்பர் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பேப்பர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு உங்கள் காலேஜில் இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் இது மாதிரி ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன சொல்யூஷன் வந்து இருக்கு உங்ககிட்ட அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ண பாருங்க. இது வந்து சம்டைம்ஸ் வந்து டெக்னிக்கல் இஷ்யூவால கூட நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இந்த மாதிரி ஃபோட்டோ காப்பியில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு 16th ஏப்ரல் வரைக்கும் அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஸ்டியூஷன் லாகின் சைடு வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்க தான் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோ காப்பியில் அந்த 40 மார்க்ஸ் 45 மார்க்ஸ் போட்டு அடிச்சிருந்ததையும் பார்த்தோம். இது போக இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ காப்பி வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பேப்பர் மாறி வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரீவாலுவேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 21 ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பேப்பர் வந்து நம்ம கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று வந்து ரீவாலுவேஷன் ஃபோட்டோ காப்பி இன்னும் எங்கள் கைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரீவாலுவேஷன் எப்படி அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கோ நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேஜஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இருக்க கண்டென்ட் கரெக்டாக இருந்து ஸோ ரீவாலுவேஷன் போடலாம்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி பேப்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு அப்செட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இது சும்மா டெக்னிக்கல் இஷ்யூவாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.